ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் ஃப்ரெண்ட்ஸோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எட்டு வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு யாருக்காவது பெயின் தர மாதிரி தெரிஞ்சால் ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டும் கேளுங்க, ஓகே? பாட்டுக்குள்ள போகலாம். அங்குக்கு நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னா இவன் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி லீ சொல்கிறான். சும்மா சொல்லக்கூடாது லீ. பார்க்க ஜங்குக்கோட பிரின்ஸ் செம்ம ஏஞ்சல் லுக்கில் தான் இருக்கிறான். பார்க்க இன்னசென்ட் மாதிரி சைல்டிஷான பிஹேவில் இருந்தாலும் க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக ஏஞ்சல் மாதிரி தான் இருக்கான். அதுதான் ஜங்குக்கு அவன் கூட வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி லீயும் ஜாக்கும் நம்ம டேயை வச்சு பேசிக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஜங்குக்கு டார்கெட் பண்ணுறது டேயை வச்சு தான். டேயை தான் இனி நம்ம டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் இவங்க எல்லோரையும் வெளியே அனுப்பிட்டார்ல, டே எங்கேங்கிற மாதிரி தேடி போனோம். டே அந்த பிளேஸில் ஒரு மாதிரி வாட்டர் ஃபால் மாதிரி இருக்குது. அதாவது மீன்கள்லாம் வளர்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி குளம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு உள்ளே கிடக்கிற ஃபிஷ்ஷை எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அதில் அவர் ஹேண்ட்ஸை விட்டு ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஃபிஷ் கூட ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அப்படியே மார்க்கை பார்த்து திரும்புகிறாரு. என்னடா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்கவும் ஜங்குக்கோட வாய்ஸை நம்மகிட்டே கேட்டுட்டு வேகமாக எழுந்து வந்து நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணி நம்ம ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஹக் பண்ணியிருப்பாரு. 2 பேருமே இப்போ தரையில் விழுந்து கிடக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் எதையும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் அப்படி அங்கேருந்து போவாரா அந்த மாதிரி போனோம். இப்போ நம்மகிட்ட பன்னி நான் அப்போவே உன்கிட்ட கேட்டோம்ல, அதான் மீட்டிங் முடிஞ்சிருச்சுல, நான் கேட்டதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. என்னத்தை கேட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த பன்னியோட டீத்தை வச்சு என்னை கடிச்சல, என்னை பைட் பண்ணல, அந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி பண்ணணுமானுங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் கேட்குறானுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகிட்டே அப்படியே அவருக்கு மேலே இருந்து ஹோவரான புஷ் பண்ணி தூக்கி ஜங்குக்கு அப்படியே அந்த தரையில் உட்காந்தபடியே தைசில் வச்சபடியே என்ன பேசிகிட்டு இருக்க, என்ன இப்படி பேசுகிற, எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆனால் கொஞ்சம் தூரத்தில் தானே நம்ம மார்க் இதை நோட் பண்ணிகிட்டு இருப்பாரு. என்ன கேட்டாலும் பேபிக்கு வாங்கி கொடுத்தீங்கல்ல, கேட்குறாருல கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மார்க் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம மார்க்கு இப்படி மைண்ட் வாய்ஸில் திங்க் பண்ணுறது நம்ம ஜங்குக்கு கேட்சப் போயிடுச்சு போலுக்கு. மார்க்கை பார்த்து முறைக்கிறாரு. என்ன நம்ம வாயை திறந்து பேசினா தான் கண்டுபிடிக்கிறாருன்னு மைண்ட் வாய்ஸாக பேசினாலும் அதையும் கரெக்டாக கேட்ச் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க் அப்படியே இன்னொரு பக்கமாக திரும்பினா, இங்கே பாருட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது. என் பிரின்ஸ் இல்லை, என்னோடய பிரின்ஸ் என்ன இப்படிலாம் வர எல்லாம் வேற விஷயத்துக்கெலாம் அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு பேசினோம். அதெல்லாம் முடியட்டு, எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அழ ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்னடா ஆகுன்னு அப்படி அழுது என்ன இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ப்ராடஸ்டல்லே தூக்கினபடி அந்த கார்டன் சைடு முழுக்க நடக்கிறாரு. க்ரை பண்ணுறாருல, அதுக்காக கிஸ்ஸாக பண்ண முடியும் அதுக்காக கார்டன் சைடு முழுக்க நடக்கிறாரு. கொஞ்சம் சேஞ்ச் பண்ண பார்க்குறாரு. இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண பார்த்தா சுகா எப்போது ஒரு சாங் ப்ளே பண்ணுவார்ல, அதை இப்போ அந்த சவுண்டு ஜங்கு கூட டிவியில் கேட்குது. அதாவது இந்த மியூசிக் ப்ளே ஆகுது. இந்த மாதிரி இந்த மியூசிக்கை கேட்டு டக்குன்னு நம்ம ஜங்கு கூட தைஸ்லேருந்து இறங்கி வேகமாக போயிட்டு அந்த டிவிக்கு முன்னாடி உட்காந்துருந்துட்டு ஹயாங் 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 டிவிக்குள்ளேயே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் இப்படி ஓடணும் மட்டும் பார்த்துட்டு ஜங்குக்கும் மார்க்கும் ஃபாலோ பண்ணப்படி வந்திருப்பாங்களே. இந்த மாதிரி டிவி பக்கத்தில் உட்காந்துட்டு ஹயாங் நீ டிவிக்குள்ளேயே இருக்கணுங்கிற மாதிரி டிவி கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு ஷாக் ஆகி அது மியூசிக் தான், நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு எப்படி தூக்குவாரா. என் ஹயாங் அடிக்கடி எனக்கு இந்த சாங்கு தான் ப்ளே பண்ணுவார், எனக்கு என் ஹயாங்கை பார்க்கணும் பண்ணி, என் ஹயாங்கை பார்க்கணும், எதுக்காக நீ ஜிமினாவை இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நம்ம ஜங்குக்கே ஒரு மாதிரி ஆகுது. டைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு சீக்கிரம் உன்னோட ஜிமினாவையும் உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற சொல்லிட்டு நம்மகிட்ட கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி கம்ஃபர்ட் பண்ணி
ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி நிறைய சாக்லேட் எடுத்துகிட்டு அழுதுகிட்டு இருக்காருல, அதனால நிறைய சாக்லேட் எடுத்து டேட்ட கொடுக்குறாரு. சாக்லேட்டை பார்த்தோன்னே நம்ம டே க்ரை பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு சாக்லேட்டை சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தோம். மார்க்கை பார்த்து கேட்குறாரு, இவன் என்னடா அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், அதுவும் அவன் என்கிட்ட கிஸ் வேணுங்கிற மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கான், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கிச்சனில் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம மார்க்கு சொல்லிடுவார். இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ஹோல் பாடி கார்ட் மேட்ஸ் அவ்வளோ பேருமே அந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆக சொல்கிறாரு. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆக சொன்னாட்டே அதே பிளேஸில் இருந்து சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவ்வளோ பேர் வந்து நிற்கிறத பார்த்துட்டு நம்ம டேயுமே அந்த பாடி கார்டு மேடுக்கு பக்கத்தில் போய் பாடி கார்ட்ஸ் மாதிரி நிற்கிறாரு. அவங்கெல்லாம் ஒரு மாதிரி நெஞ்சை நிமித்திக்கிட்டு அப்படி ஒரு மாட்டி நிற்கிறாங்களோ அந்த மாதிரியே நம்ம டேயும் நின்று பார்க்குறாரு. இந்த மாதிரி டே ஜாலிஸை விளாடுற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடியே அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் மேட்ஸை நோட் பண்ணிவிட்டு இப்போ 2 பேர் கிச்சனில் இருந்திருப்பாங்களா, அவங்க 2 பேரையும் நோட் பண்ணிவிட்டு முன்னாடி வாங்கங்கிற மாதிரி கூப்பிடுவோம். 2 பேருமே பயந்துக்கிட்டு ஜங்குக்கு முன்னே வந்துடுனா 2 பேருக்கும் ஒவ்வொரு ஸ்லாப் விழுது. இந்த மாதிரி விழுந்தா இப்படி பாடி கார்டு பக்கத்தில் பாடி கார்டு மாதிரி நின்று நம்மகிட்ட ஷாக் ஆகி நேர பன்னிக்கு பின்னாடி வந்து நின்று பன்னி நான்லாம் அந்த ஒர்க்குக்கு போகலை, என்னெல்லாம் அடிக்காதண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ஒன்றா அடிக்க முடியும், ஒன்றெல்லாம் நான் அடிக்க மாட்டேன், நீ ப்ளே பண்ணி விளாட நினைக்கிறியா, ப்ளே பண்ணி விளாடு, போ ட்ராயிங் பண்ணுவல்ல போய் ட்ராயிங் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு சரி ஓகேனுங்கிற மாதிரி சொன்னவர் ஓகேன்னு போக வேண்டியது தானே, சும்மா போகிறத விட்டுவிட்டு சாக்லேட் சாப்பிட்ருப்பார்ல, அந்த இதை பிடிக்க சொல்ல ஹேண்ட்ஸ் எல்லாம் சாக்லேட் ஒட்டியிருக்கும்ல, அந்த ஒட்டியிருக்க க்ரீம் எல்லாத்தையும் நம்ம ஜங்குக்கோட ஷார்ட்டில் அப்படியே வச்சு துடைக்கிறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கோட ஷார்ட்டில் துடைக்கிற மூமெண்ட்டை நம்ம மார்க் நோட் பண்ணிவிட்டு இவரை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணன்னு தெரியலைங்கிற மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்து வந்து நம்ம டேயோட ஹேண்ட்ஸில் கொடுத்து டேயோட ஃபிங்கர்ஸ்லாம் க்ளீன் பண்ணி விட்றாரு. க்ளீன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் போய் ரூமில் ஒர்க் பண்ணுங்கள், நான் உங்கள் கூட கம்பெனி கொடுக்க வரேனுங்கிற மாதிரி டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவார். ட்ராயிங் பண்ணதுக்கு இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். நம்ம ஜங்குக்கு தான் டே பண்ணிட்டு போன மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட்டையும் நோட் பண்ணுறாரு. ஷார்ட்டில் இப்படி தேய்ச்சி வச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே பாடி கார்ட்ஸை பார்த்து திரும்புகிறாரு. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆ அவன் பேபி மாதிரி நடந்துக்கிறான்னு தெரியுதில்ல, இங்கே தானே இருக்கிறீங்க, அவன் என்னோட பேபி, அவன் ஏன் பேபி கிட்ட என்ன மாதிரி பழக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆ சைல்டிஷாக இன்னசெண்டாக இருக்கிற என்னோடய பேபி கெடுக்குறீங்களா அவ்வளோ பேரும் சேர்ந்து, டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த ஹவுஸை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல ஒரு பாடி கார்டை நோட் பண்ணிவிட்டு அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்களா 2 பர்சன்ஸ், அந்த 2 பர்சன்ட்ஸையும் பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு அடித்து பிரித்து மிஞ்சிருக்காரு. இன்னும் டெத் ஆகலை. அந்த 2 பர்சன்ட்ஸையும் கரெக்டாக அந்த பாடி கார்ட்ஸ்க்கு முன்னாடி பிடிச்சி தள்ளுறாரு. அவங்கிட்ட ப்ளே பண்ணணும்னு நினைக்க போயிட்டா இவனுக்கு இந்த கட்டி, என் பேபிக்கிட்ட எவனாவது தப்பான திங்கிங், தப்பான மைண்ட் செட், டேட்டி மைண்ட் செட்டோட ப்ளே பண்ண நினச்சிங்கன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சனோட ஒரு பர்சனோட நெக்கில் கரெக்டாக நைஃபை சொருகி கில் பண்ணுவார். இந்த மாதிரி கில் பண்ணிவிட்டு அந்த பிளட்டை அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. பேபி எப்போ என் பக்கத்தில் வந்துச்சோ அப்போதுலேருந்து இந்த ஸ்மெல்லெல்லாம் என்னால் ஃபீலே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பிளட்டை ஸ்மெல் பண்ணிவிட்டு அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரையும் பட்டு நைஃபை நீட்டுறாரு. தேவையில்லாமல் என் பேபிக்கிட்ட யாராவது டர்ட்டி திங்கிங் வச்சு ப்ளே பண்ண நினச்சிங்க, இவனுக்கு என்ன கட்டியோ அதே தான். அப்புறம் பேபி என்னது, பேபி அவன் ஒரு குழந்தை மாதிரி, அவங்கிட்ட தேவையில்லாத பழக்கத்தை பண்ணி காமிச்சு அவனுக்கு பேட் பாயாக சேஞ்ச் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பர்சனோட நெக்கையும் கட் பண்ண வர்றா. இப்படி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த மேடோட நெக்கில் கொண்டு வந்து நைஃபை வைக்கிறாரு. என்ன லவ் பண்ணுற, பிடிச்சிருக்கு, கொஞ்சம் க்ளோஸாக இருக்க திங்க் பண்ணால் உன்னோட ரூமில் வச்சுக்கணும் இல்லை உன்னோட ஹவுஸில் வச்சுக்கணும், ஏன் பேபி முன்னாடியா, அவன் வாரானுங்கிறது தெரியுதில்ல, என்ன நினச்சி நீ ப்ளே பண்ண அப்படிங்கிற மாதிரி கோமா கேட்பாரு. அந்த மாதிரி கேட்குறத பார்த்துட்டு அந்த மேடு ரொம்ப பயந்து போனால் அந்த மேடை விட்டு அப்படியே மூவ் பண்ணாக்கி, லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் இந்த தப்பை எவனுமே பண்ணக்கூடாது, பேபியை சேஃபாக பார்த்துக்கணும், ஓகே, தேவையில்லாத பழக்கத்தை கற்றுக் கொடுத்து அவன் என்கிட்ட வந்து நீங்கள் பண்ணதை சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 2 பேருக்கு என்ன கதியோ அதே தான் உங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு
உங்கவுங்க ஒர்க்கை போய் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா அவ்வளோ பேர் வேகமாக போய் அவங்கவுங்க ஒர்க்கை பார்த்தா அந்த மேடுக்கு உயிரே போயிடுச்சு. இந்த மாதிரி நெக்கில் வச்சுட்டு எடுத்ததை பார்த்துட்டு தப்பிச்சிட்டோண்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். நம்மகிட்டே வந்து மார்க் கூட சேர்ந்து ட்ராயிங் தான் பண்ணிகிட்ருக்காரு. இதை அந்த ரூம்குள்ளே வந்து நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. மார்க் வந்து இது தப்பாக இருக்குது, அது தப்பாக இருக்குது, இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கிற மாதிரி சொன்னான். மார்க்குக்கும் அடி விழுது. நம்மகிட்டே மார்க் அடிக்கிறாரு. நான் ட்ராயிங் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறியா நீ அப்படிங்கிற மாதிரி மார்க்குக்கு 2 3 அடி விழுது. இந்த பாஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே, தப்பாக வரைஞ்சிருக்கீங்க மாட்டுங்கன்னு சொன்னால் இப்படி அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேக்கிட்டே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா இந்த மாதிரி சைல்டிஷாக ட்ராயிங் பண்ணி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவரோட ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். இங்கே கட்டாக்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு வந்து இன்றைக்கி மீட்டிங்கில் அந்த டெண்டர் பிளேஸ்க்கு போகிறாரு. ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்ம மார்க் எடுத்து ஒரு பேக்கில் வச்சுக்கிட்டாரு. ஃபைல்ஸு, லேப்டாப்பு, மொபைல் என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேக்கில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஜங்குக்கு தான் வெயிட்டிங். இப்படி வெயிட் பண்ணால் ஜங்குக்குமே அந்த மீட்டிங்க்காக ரெடி ஆகிட்டுருக்காரு. இப்படி ரெடி ஆகிட்டுருக்க ஜங்குக்கு பெட்டில் ஐஸர் அப் பண்ணபடியே எழுந்து உட்கார நம்மகிட்டே பார்க்குறாரு. ஜங்குக்கு எங்கேயோ வெளியே போகிறாருல, அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ஹவுஸில் இருக்க சொல்ல நார்மலாக பனியன் கிளாத்து தான் நம்ம ஜங்குக்கு வேர் பண்ணியிருப்பார். நார்மலாக மாஃபியா ஒர்க்குக்கு போனான்ட்டா மாஃபியா ட்ரெஸ் போட்டிருப்பாரு, கம்பெனி ஒர்க்குக்கு போனால் கம்பெனி ட்ரெஸ் போட்டிருப்பாரு. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு இப்போ கம்பெனி போகிறதுனால அந்த கோட் ஷூட் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்துட்டு வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கு நம்மகிட்டே பேக்கப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி பிரின்ஸ் எழுந்துக்கிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் எழுந்துட்டேன் மணி, நீ எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, இன்றைக்கி என்னால் ஹவுஸில் இருக்க முடியாது, நான் ஒரு பிளேஸ்க்கு மீட்டிங்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு அப்படியே கொஞ்சம் வில்லத்தனமாக வர சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு பன்னி என்னையும் கூட்டிகிட்டு போய் அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒன்றை கூப்பிட்டு போகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆனா, ப்ளீஸ் பன்னி ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்க சொல்ல எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினாலாம் என்னை எப்போதுமே வெளியே கூட்டிகிட்டு போவான் தெரியுமா, நான் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறேனோ அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போவேன் தெரியுமா. ஜிமினாங்கிற மாதிரி ஜிமினாவோட நேமை சொல்ல நம்ம ஜங்குக்கு பொசசிவ் ஆகுது. சரி ஓகே, இப்போ என்ன உன்னை மீட்டிங் பண்ணுற பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகணும், ஓகே கூப்பிட்டு போகிறேன், ஜிமினான்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி கட்டுவாரா. ஹை ஜங்குக்கு பண்ணி விட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட நேராக போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போவாரா. இப்படி போயிட்டு நம்மகிட்ட திரும்பவும் ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே எட்டி பார்த்துட்டு பண்ணி விட்டுட்டுலாம் போக மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஐயோ டயாங், நான் போக மாட்டேன் டயாங், இல்லை ஒன்று நான் நம்ப மாட்டேன், நீ விட்டுட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஃப்ரெஷ்ஷப்பே ஆகலாம் வா போகலானுங்கிற மாதிரி சொல்கிறாரு. டயாங் இப்படிலாம் அடம்பிடிக்காதடா, என் செல்ல பிரின்ஸில் என் குட்டி பிரின்ஸில் போங்க, நான் அங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரி உட்காந்தா நம்மகிட்ட என்ன செய்வார்னா பெட்ஷீட் இருக்குல்ல அதை அப்படியே எட்டு வந்து ஜங்குக்கு ஒரு டைமுக்கு 3 டைம் சும்மா சுற்றுறாரு. சும்மா விளாட்டுக்கு சுற்றும்ல அந்த மாதிரி சுற்றிட்டு சும்மா அந்த பெட்டோட கார்னரில் வைக்கிறாரு. அது ஒரு மாதிரி கட்டிலாம் வைக்கல, சும்மா வைக்கிறாரு. நான் உன்னை இந்த பெட்டில் லாக் பண்ணி வச்சுருக்கேன், இனி நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாரா. இந்த மாதிரி போகிற டே பார்த்துட்டு சும்மா பெட்டில் இப்படி பெட்ஷீட்டை வச்சா லாக் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பண்ணிட்டு போன மோமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு சிரிச்சு அப்படியே இருந்தா மார்க் இப்போ அந்த ரூம்குள்ள என்ட்ராகி பாஸ் குளிருதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ஏன்டா அப்படி கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இல்லை பெட்ஷீட் இந்த அளவுக்கு சுற்றுன்னு சுற்றிட்டு உட்காந்துருக்கீங்களே, பிரின்ஸு என்ன கட்டி போட்டிருக்கான், எது கட்டி போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை தூக்கி பார்க்குறாரு. சும்மா தானே நம்மகிட்ட அதில் வச்சுட்டு போயிருப்பாரு, அப்படின்னா அது கட்டி போட்டிருக்குன்னு அர்த்தமா. இப்படி வச்சுட்டு போகிறத பார்த்துட்டு இது எங்கே இதில் லாக் ஆகிருக்கு, அவர் எதுவும் சொட்டெல்லாம் போடலையே, கட்டிலாம் வைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவனை பொறுத்த வரைக்கும் அதை கட்டி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னால் பாஸ் டைம் ஆச்சு வாங்க, நான் வேணா கட்டை ஊற்று விட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கு சொன்னால், சும்மா இருடா ஏற்கனவே அவன் கற்றுன்னு கத்திட்டு போயிருக்கா, நீ வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டேக்காக வெயிட் பண்ணால் நம்மகிட்ட அதேமாதிரி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணப்படி வேகமாக வெளியே வந்து மார்க்கு பெட்ஷீட்டை பிடிச்சிருக்காருல. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு மார்க்குக்கு 2 3 அடிலாம் விழுது. இந்த மாதிரி
மாதிரி வந்த உடனே மார்க்குக்கு அடி விழுறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு ஷாக் ஆகி என்னாச்சு பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா அந்த மாதிரி கேட்டான். பாரு பண்ணி நான் கஷ்டப்பட்டு உன்னை கட்டி போட்டிருக்கேன், இவன் வந்து ரிமூவ் பண்ணி விட்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு இந்த கட்டுக்கு ரிமூவ் பண்ண வேற 4 பேரை கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க் வந்து நம்மகிட்ட கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசினா நம்ம ஜங்குக்கு காண்டாகுது, என்னடா பேசுகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மார்க்கை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சா நம்மகிட்ட கெட்டாத கெட்ட அவுக்குறாரு. அந்த கட்டை ரிமூவ் பண்ணுறாராம். இப்படி ரிமூவ் பண்ணிட்டு வா போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு ஏதோ அவருக்கு தான் மீட்டிங் பிளேஸ் பொழுக்கு நம்ம ஜங்குக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்படி கூட்டிகிட்டு போகிறத பின்னாடி வர நம்ம மார்க் நோட் பண்ணுறாரு. முன்னாடி போகிறாரு, ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சி ஜங்குக்கு இவர் இழுத்துட்டு போகிறாரு. என்னமோ பாஸுக்கு தான் மீட்டிங் பொழுது அதான் பாஸை அவர் கூப்பிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே காரில் வந்து உட்காந்தா அந்த காரை நம்ம மார்க் தான் எடுக்கிறாரு. இந்த மாதிரி எடுத்தான் அது கரெக்டாக அந்த டெண்டர் பிளேஸ்க்கு தான் போகுது. எங்கே நம்ம ஜங்கு கூட டெண்டர் பிளேஸ்க்கு வந்துட்டு இருந்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ நம்ம சுகர் ஜெமினா ஜேகப்பை தான் காட்டுது. நம்ம சுகா வந்து அந்த டெண்டருக்கான ஃபைல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாரு. அதை சப்மிட் பண்ணணும்ல, எனக்கு தானே டெண்டர் பிளேஸ்க்கு போக வேண்டிய டேட், அதனால அந்த பிளேஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இதை ஜெமினா நோட் பண்ணிட்டு சுகா ரொம்ப சேடாகவே இருக்காரு. ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு போல்டாக ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை, அவன் ரொம்ப வீக்காக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு சுகா நான் இன்றைக்கி காலேஜுக்கெலாம் போகலை, நான் இன்றைக்கி உன் கூடயே டெண்டர் பிளேஸ்க்கு வரேன், இந்த மீட்டிங் பிளேஸ்க்கு வரேன், உன் கூட நான் கொஞ்சம் இருக்கிறேன், நீ கொஞ்சம் லோன்லியாக அந்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகப் இதை நோட் பண்ணிவிட்டு நீ சொல்கிறது கரெக்டு தான் ஜிமின், நீ ஹயாங் கூடயே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி ஜிமினாவும் சுகாவும் கரெக்டாக எந்த பிளேஸ்க்கு வராரோ டே பிளேஸ்க்கு தான் வராங்க. இந்த மாதிரி வந்தால் இப்போ நம்ம தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா நம்ம ஜங்குக்கோட தைஸில் அப்படியே ஹெட்டை வச்சபடி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் நிறைய ப்ரேஸ்லெட் இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஜங்கு கூட ஹேண்ட்ஸ் வந்து கலட்டிட்டாரு. எல்லாத்தையும் கலட்டி ஜங்கு கூட தைஸில் படுத்தபடியும் அந்த ப்ரேஸ்லெட்டை 1 by 1 வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்தேன். இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி வருவாரா. இப்படி ரப் பண்ணபடி வர மூமெண்ட்டுக்கு காரில் வர மூமெண்ட்டுக்கும் நம்ம ஸ்லீப் பண்ணிட்டாரு. சும்மா உட்காந்துருந்தாலே எல்லாருக்கும் ஸ்லீப்பிங் வரும். இந்த மாதிரி ஹேரெல்லாம் ரப் பண்ணி விட்டா ஸ்லீப்பிங் வராமலே இருக்கும். அவர் நல்லா ஸ்லீப் பண்ணிவிடுறாரு. கரெக்டாக அந்த மீட்டிங் பிளேஸ்க்குள்ளே கார் என்ட்ரு ஆகிறத நம்ம மார்க் நோட் பண்ணிவிட்டு பாஸ் காரை பார்க் பண்ணியாச்சு, நம்ம போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி மார்க் அப்படியே திரும்பினாட்டே ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டுருக்காருல. அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த சீட்லேயே ஜங்குக்கு மட்டும் எழுந்துக்கிறாரு. அதே பிளேஸில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சுட்டு சத்தம் போடாது, அவன் ஸ்லீப் பண்ணுறான்ல, அவன் ஸ்லீப் பண்ணட்டும், ஆனால் பாஸ் அவர் நம்ம காரை விட்டு வெளியே வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதில் வந்து அவரோட ஜங்குக்கோட காருக்குள்ளே வந்து ஒரு கேமரா இருக்கும் போலுக்கு. அந்த கேமராவை ஆன் பண்ணுறாரு. இந்த கேமராட்ட என்னென்ன பண்ணிகிட்ருக்கானுங்கிறத உனக்கு காட்டும், நீ உன்னோட மொபைலில் என்ன பண்ணிகிட்ருக்கான், எழுந்துட்டான்னா நீ இந்த பிளேஸ்க்கு உடனே கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வா, ஏன்னா எழுந்ததுக்கப்புறம் காருக்குள்ளே யாரும் இல்லைங்கிற மாதிரி காரை விட்டு வெளியே தானே வருவார், அதனால எழுந்துக்கிட்ட நீ இங்கே வந்துருங்கிற மாதிரி இப்படி நம்ம மார்க்கிட்ட சொல்லவும் சரி பாஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே காரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக அந்த மீட்டிங் பிளேஸ்க்குள்ளே போகிறாங்க. இந்த மாதிரி போனோம். அதே பிளேஸ்க்குள்ளே கரெக்டாக ஜிமினா நம்ம டேயோட கார் எங்கே நிற்குது அந்த காருக்கு பக்கத்துலேயே கொண்டு வந்து நம்ம சுகா விடுறாரு. விட்டுட்டு அப்படியே அந்த காரை விட்டு இறங்குறாரு. இறங்கி வா ஜிமினா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இந்த மாதிரி போனால் நம்ம ஜங்குக்கோட கார் வந்து சவுண்டிங் ப்ரூஃப், எவ்வளோ கற்றுனாலும் வெளியே இருக்க பர்சன்ஸ்க்கு கேட்கவும் செய்யாது. அதே மாதிரி வெளியே இருக்க பர்சன்ஸ் காருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு எட்டி பார்த்தாலும் தெரியாது. உள்ளே இருக்க பர்சன்ஸ் வெளியே இருக்க பர்சன்ஸை பார்க்கலாம், ஆனால் வெளியே இருக்கிற பர்சன்ஸ்க்கு உள்ளே இருக்க பர்சன்ஸ் யாருங்கிறது தெரியாது. அந்த மாதிரி கார் தான் நம்ம ஜங்குக்கோட கார். அதனால நம்ம வந்து உள்ளே இருக்கிறது கூட தெரியாமல் அவங்க 2 பேருமே அப்படியே அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நேராக மீட்டிங் பிளேஸ்க்கு போகிறாங்க. அந்த மாதிரி போனோம். இப்போ ஜங்குக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சுகா வந்து உட்காந்துருக்காரு. வந்துட்டான் என்னோட எனிமி, இவன் வந்துட்டான், இன்னொருத்தன் எங்கே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் அதே பிளேஸ்க்கு கரெக்டாக நம்ம ஜங்குக்கு கிராஸ் பண்ணபடி சுகாவுக்கு ஜங்குக்கு நடு சென்டரில் வந்து ஒரு பிளேஸில் உட்காருதான். இந்த மாதிரி உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்கே பார்த்தபடி முறைச்சிக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி முறைச்சிட்டு இருந்தா ஏன்டா எப்போ பார்த்தாலும் ஏங்கிட்ட தான் நீ ஃபைட்டுக்கு வருவியானுக்கிற மாதிரி காண்டலியே லீயை பார்த்தா
நீ பிஸ்னஸ் மேனாகவும் மாஃபியா மேனாகவும் எப்படி ஜங்குக்கு இருக்கலாம்? இந்த வேர்ல்டில் யாராவது ஒரே ஒரு ஒர்க் தான் பண்ணணும். நீ டபுள் ஒர்க் பண்ணுறியே, அப்போ நான் ஒன்றை தானே எனிமையாக்குவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம ஜங்குக்கை பற்றி பேசினான். நம்ம ஜங்குக்கு செம்ம காண்டில் லீயை பார்த்து முறைக்கிறாரு. இந்த மாதிரி முறைச்சான். நம்ம ஷோவுக்கும் நல்லாவே தெரியும் ஜங்குக்கு வந்து 2 ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஒன்று மாஃபியா மேன், இன்னொன்று வந்து பிஸ்னஸ்ங்கிறது தெரியும். ஜேகப்புக்குமே தெரியும். ஆனால் மாஃபியா மேனாக இருக்க சொல்ல தான் நம்ம ஜங்குக்கு என்ன வேணாலும் பண்ண முடியும். அதேமாரி அவரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். பிஸ்னஸ் மேனாக இருக்க சொல்ல நம்ம ஜேக்கப்பு வந்து நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஜங்குக்கு ஜேகே 2 பேருமே ஒரே கேரக்டர், ஒரே பர்சன் தான்ங்கிறது நம்ம ஷுகாவுக்கு நம்ம ஜேக்கப்புக்கெல்லாம் தெரியும். இப்போ இந்த பிளேஸில் மீட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தால் நம்ம ஜங்குக்கு வந்து அவரோட எக்ஸ்பிளைன் மட்டும் சொல்லி முடிக்கிறாரு. லீயுமே அவனோட ட்ரெண்டருக்கு அந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே அவ்வளோ பேர் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தா நம்ம சுகா டேன் தான் இப்போ சுகா டேனுக்கு சொல்ல சுகா அப்படியே எழுந்துக்கிறாரு. எழுந்து அதை வந்து அந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல நம்ம டேயோட திங்கிங்கில் இருக்கிறதுனால நம்ம சுகாவால் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அவருக்கு ஒரு மாதிரி ஹெட்டேக் ஆகி டிப்ரெஷன் ஆகி டக்குன்னு அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணபடி வெளியே போயிடுவார். இந்த மாதிரி சுகா பாதியிலே மீட்டிங்கை பிரேக் பண்ணிட்டு போடுறத நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு அவருக்கு செம ஷாக்கிங். இங்கே இப்படி சுகா இப்படி மீட்டிங்கை பிரேக் பண்ணபடி வெளியே போனால் காரில் பட்டிருக்க நம்ம டே ஐசரப்பனப்படி எழுந்துக்கிறாரு. இந்த மாதிரி டே எழுந்துக்கிற மூமெண்ட்டை நம்ம மார்க் நோட் பண்ணிவிட்டு பாஸ் எழுந்துக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி நீ இங்கே இரு, அடாண்ட சுகா அங்கே இல்லையே, டெண்டர் நமக்கு தான் கிடைக்கும், நம்ம உன்னோட சைனை போட்டு டெண்டர் பேப்பர்ஸை வாங்கிரு, நான் டேக்கிட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மார்க் அந்த பிளேஸில் இருக்க வச்சுட்டு டெண்டர் யாருக்கு கிடைக்குங்கிற மாதிரி நோட் பண்ணி நமக்கு தான் இந்த திருப்பு கண்டிப்பாக டெண்டர் கிடைக்கும். சுகா அந்த பிளேஸ்லேருந்து போயிட்டான். நீ அதனால நமக்கான டெண்டருக்கு டெண்டரோட சைன் பேப்பர்லலாம் சைன் வாங்கி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கேருந்து நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வர்றாரு. இந்த மாதிரி வந்தால் நம்ம சுகா தான் நேராக என்ன செய்வார்னா டென்ஷன்லேயே வெளியே வரவர் ஒரு பிளேஸில் வந்து நின்றுக்கிட்டு அந்த ஃபைலெல்லாம் தூக்கி வீசுறாரு. என்னால் என்னோடய ஒர்க்கை ஒழுங்காகவே பண்ண முடியலையே. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்க பிளேஸ்லேருந்து பாதியிலே வெளியே வந்துட்டேன். என் டே எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம சுகா க்ரை பண்ணி அழுதான். ஜிமினா இதை நோட் பண்ணிவிட்டு சுகா தேவையில்லாமல் க்ரை பண்ணாத சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசினேன். என்னால் முடியல ஜிமினா, என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. என் டே என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல. ஒரு பர்சன்ட் கால் பண்ணி சேஃபாக இருக்கான்னு சொல்லிட்டா எப்படி என்னால் நார்மலாக இருக்க முடியும்? நீயே சொல்லி. அவன் சாப்பிட்டானா, ஸ்லீப் பண்ணானா, அவன் என்ன பண்ணி இருக்கான்னு கூட தெரியல. எனக்கு அப்படிலாம் தலைலாம் சுற்றிட்டு ஒரு மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி வர மூமெண்ட்டை பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு சேரில் நம்ம சுகா உட்கார வச்சுட்டு நீங்கள் ஏறு, நான் கேன்டீனில் போய் உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நான் நேராக கீழே மேலே 10th ஃப்ளோரில் மீட்டிங்னா கீழே கிரவுண்டு ஃப்ளோரில் இருக்கிற கேன்டீனுக்கு வருவார். இந்த மாதிரி கேன்டீனுக்கு கீழே வந்து சுகாவுக்காக என்னெல்லாமோ வாங்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இருந்தா நம்மகிட்ட காரை விட்டு வெளியே வராரு. காரை விட்டு வெளியே வந்து இந்த பன்னி என்ன சீட் பண்ணி ஏமாத்திருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக என்ன செய்கிறாரு, கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்லேருந்து நேராக கம்பெனிக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி கம்பெனிக்குள்ளே என்ட்ரானா நம்ம ஜங்குக் கரெக்டாக காருக்குள்ளே வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா டே இல்லைல்ல. அப்போ அவன் வெளியே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டே தேடுறாரு. இந்த டே தேடிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜிமின் 2 பேருமே இருக்காங்க. நம்ம டே வந்து கம்பெனிக்குள்ளே என்ட்ராகி ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தானே கேன்டீன் இருக்குது. அந்த கேன்டீனில் ஃபுட்லாம் சமைக்க சொல்ல ஸ்மெல் வரும்ல, அது நம்ம டேக்கு வருது. ரொம்ப பசிக்குது, இங்கே தான் ஃபுட்டு இருக்கும் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக கேண்டீனை பார்த்து கேண்டீனோட டோர்கிட்ட வந்து நின்று ஜிமினா நம்ம சுகாவுக்காக மில்க் ஷேக் வாங்க வந்துருப்பாரு. மில்க் ஷேக் அப்படி வாங்கி அதுக்கு மணி கொடுத்துட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹை ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கத்துவாரா. இந்த மாதிரி கட்டுனா டேவோட மவுத்தை ஒரு பர்சன்ட் கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து புஷ் பண்ணி தூக்கிடுவாங்க. இப்படி தூக்குனா ஜிமீன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கத்திரிப்பார்ல, அந்த சவுண்டுக்கு அந்த மில்க் ஷேக்கை வாங்கினபடி நம்ம ஜெமினா திரும்பி பார்க்குறாரு. இது டேயோட வாய்ஸ் ஆச்சு.
டே எங்கே இருக்கிறானா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு அந்த மில்க் ஷேக் அங்கேயே விட்டுட்டு நேராக அந்த கேண்டீனை விட்டு வெளியே ரன் பண்ணபடி ஓடி வராரு. இந்த மாதிரி ஓடி வந்தா இப்போது நம்ம ஜிமினா கேண்டீனை விட்டு வெளியே வந்துட்டாரு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் தான் நம்ம டேயை வாலை லாக் பண்ணபடி நம்ம ஜொங்கு க்ரிப்பாக பிடிச்சிருக்காரு. மவுத்தை க்ரிப்பாக பிடிச்சபடி லாக் பண்ணியிருக்காரு. டே பேசாத அளவுக்கு. இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக அந்த டோர்கிட்டே நம்ம ஜிமினை வந்துட்டு, டயாங் டயாங் நீ எங்கேயாடா இருக்கிற, டயாங் நீ எங்கே இருக்கிற, டயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிமினா டயாங் டயாங்குங்கிற மாதிரி கரெக்டாக டே பக்கத்துலேருந்து கூப்பிட்டா, பன்னி என்ன பண்ணுற, என்னை விடு ஜிமின் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. மவுத்தை தான் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காருல, அதனால இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே விடு விடுங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணி அழுதம். நம்ம டேயோட வாய்ஸை கேட்டு ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தவர் ஒருவேளை டே இல்லையோ, டேயோட திங்கிங்கில் இருக்கிறதுனால டே கூப்பிட்ட மாதிரி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் சுகாவுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்துருக்கும்ல, அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு திரும்பவும் கேண்டீனுக்குள்ளே போய் அந்த மில்க் ஷேக் அப்படியே எடுத்துகிட்டு நேராக அங்கேருந்து போகிற இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே நம்ம டே ஜங்குக்கு 2 பேருமே பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தா நம்ம ஜங்குக்கு இப்படி ஜிமினை போனதுக்கப்புறம் டேயோட மவுத்துலேருந்து ஹேண்ட்ஸ் எடுப்பாரா, அந்த மாதிரி எடுத்தால் நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி தள்ளிட்டு ஜிமின் நீ எங்கே போகிற, ஜிமின் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினை அந்த ரூமை கிராஸ் பண்ணபடி தானே மேலே 10th ஃப்ளோருக்கு போகணும். அந்த மாதிரி போனது தானே அவர் பார்த்துருப்பாரு. இந்த ஜிமினா போகிறத பார்த்துட்டு ஜிமின் எங்கே போகிற, என்னை விட்டுட்டு போகாத ஜிமின் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை ஃபாலோ பண்ணபடி ஓடுவாரா. அந்த மாதிரி ஓடுற டேயோட மவுத்தை க்ளோஸ் பண்ணபடி டேயை அப்படியே தூக்கி கொண்டு வருவார் காருக்கு.